செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் இன்று காலை ஜாமீன் வழங்கிய நிலையில் அவர் இன்று மாலை அல்லது நாளை காலை வெளியே வருவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இன்று மாலை வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் புழல் சிறையில் அவருடைய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். ஜாமீன் கிடைத்தவுடனே புழல் சிறை வளாகம் மற்றும் கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்து அவருடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது புழல் சிறை வளாகத்தில் அமைதியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், நீதிமன்றத்தில் தற்போது என்னென்ன விவாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வருது? மேலும் ஏற்கனவே நீதிபதி இந்த விவகாரம் தொடர்பாக சில விளக்கங்களை பெறுவதற்காக அமலாக்கத்துறை வழக்கறிஞரை அழைத்திருக்கிறார். அவர் இன்னும் வரவில்லை. வந்தவுடன் அவரிடம் நீதிபதி சில விளக்கங்களை கேட்கலாம். இது போன்று உத்தரவில் குறிப்பிடவில்லை என்றாலும் தானே அந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு வெளியில் விடுவதற்கு உத்தரவை பிறப்பிக்கலாமா, அதில் உங்களுக்கு ஏதேனும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா, அல்லது உங்கள் தரப்பில் இருந்து விசாரணை அதிகாரி மூலம் நீங்கள் அந்த உத்தரவை பிறப்பிக்கிறீர்களா என்று கேட்கலாம். ஆனால் விசாரணை அதிகாரி உத்தரவை பிறப்பித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது அதற்கான அதிகாரம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் நீதிமன்றம் தான் அந்த உத்தரவை பிறப்பிக்கும். அதாவது செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருந்தால் அவருக்கு அமலாக்கத்துறை காவல் வழங்கியது, அது முடிந்து ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற காவல் வழங்கியது, அவரை காவல் நீட்டிப்பு அனைத்துமே இந்த நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் பொறுப்பில் தான் அனைத்துமே நடைபெற்று வருகிறது. பொதுவாகவே ஒரு வழக்குக்கான நடைமுறை என்பது அதாவது மேலளவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம், உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ ஜாமீன் வழங்கும் பொழுது எந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறதோ அந்த நீதிமன்றத்தை அணுகி அந்த உத்தரவாதங்களை செயல்படுத்தி பிணை பெற்றுக் கொள்ளலாம். இதுதான் உத்தரவு இருக்கும். அதாவது ஜாமீன் வழங்கப்பட்டுவிடும், அந்த உத்தரவுகளை நிறைவேற்றும் பட்சத்தில் அந்த உத்தரவாதங்களை நிறைவேற்றும் பட்சத்தில் ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம். இதுதான் நடைமுறை. அந்த நடைமுறை தான் உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அந்த உத்தரவில் இந்த வார்த்தை இல்லை. முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை அணுகி உத்தரவாதத்தை நிறைவேற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இல்லை. அந்த ஒரு வாக்கியம் இல்லாததான் குறிப்பிட்டு நீதிபதி இந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்வதில் தனக்கு குழப்பம் இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது. ஏனென்றால் எந்த இடத்திலும் நீதிமன்றத்தை அணுகி, அதாவது முதன்மை நீதிமன்றத்தை அணுகி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடவில்லை. எனவே அதை ஏற்றுக்கொள்வதில் தனக்கு தயக்கம் இருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதற்காக தான் அடுத்து அமலாக்கத்துறை தரப்பை அழைத்திருக்கிறார். அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் வந்தவுடன் அவரிடம் இது தொடர்பாக கேள்விகள் கேட்கப்படும். அவர் என்ன பதிலளிக்கிறாரோ அதை பொறுத்து இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஒருவேளை அமலாக்கத்துறை தரப்பு சாதகமாக பதிலளிக்கும் பட்சத்தில் நீதிபதி அந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு அவர் செந்தில் பாலாஜிக்கு வெளியில் பிணையில் விடுவதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். இல்லை என்றால் செந்தில் பாலாஜி தரப்புக்கு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு வாய்ப்பு என்பது நாளை மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை, அதாவது எந்த அமர்வு இந்த அபய சோகா தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்திருக்கிற நீதிபதி, அந்த நீதிபதி அமர்வையே நாடி இது போன்று உத்தரவில் சில குழப்பங்கள் இருப்பதாக கூறி முதன்மை அமர்வு நீதிமன்றம் எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. எனவே இந்த உத்தரவை மாற்றி அமைத்து, அதாவது அந்த குறிப்பிட்ட ஒரு வார்த்தை மட்டும் இருக்குமாறு மாற்றி அமைத்து உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரலாம். அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும்.